வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி கலந்த வெஜிடபிள் குருமா. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடும் உங்களுக்கு ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் குருமா. அது ஃபஸ்ட்டு அந்த கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு லவங்கம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2 தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸ் தக்காளினால 2 தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் 2 தக்காளி நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து தூளுப்பு கல்லுப்பு சேர்க்கணும். அந்த கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வதக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வதங்கிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ராஸ்மெல் போகிறதுக்குள்ளே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே வந்து மஞ்சள்தூள், நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து என்னோடய அளவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து கொதிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வந்து நைட்டே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த 3 வந்து ஒன்றா நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி. இது வந்து கொஞ்சம் நேரம் கொதித்து வரணும். இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுதான் வந்து இதோட டேஸ்ட்டு செம்மையாக தூக்கி கொடுக்கும். அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, கசகசா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். நான் அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு இது கொஞ்சம் வந்து கொதிக்கணும். பச்சை வாசம், அதாவது மசாலா போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்கணும். கொதிக்கும்போது அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.